அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான அதிரடியான ஒரு குருமா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இட்லியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, பக்காவான சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு நல்லா செவந்து வந்ததும் நான் பெரிய வெங்காயம் தாங்க எடுத்திருக்கேன். ஒரு 2 வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 10 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேங்க. நம்ம தட்டிட்டு கூட நம்ம சேர்க்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 தக்காளி எடுத்திருக்கேங்க. அதை கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துட்டு தக்காளியும் நல்லாவே இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடணும். நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பொடிகள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மிளகாத்தூள் மட்டுமே சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் நான் 2.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணீர் சேர்த்துக்கிறேங்க. அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நமக்கு வெந்து வரணும். நல்லா கொதிக்கணும் இல்லையா, அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அதனால் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டுட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சையாக டேஸ்ட்டு ரொம்ப அந்த வாசனை, அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது மிதமான சூட்டில் இதை கொதிக்க விட்டுறலாங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரியாக 5 நிமிஷம் ஆகுது. நல்லா எல்லாமே வெந்து வந்துருச்சுங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு சேர்த்துருங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கடலை மாவு சேர்க்கறதுனால நமக்கு குருமா நல்லா திக்னஸாகவும் கிடைக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கலந்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் மிதமான சூட்டில் 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு எடுத்துட்டோன்னா ரொம்பவே சூப்பரான இன்ஸ்டன்ட் குருமா நமக்கு ரெடி ஆயிருங்க. எப்போவுமே நமக்கு 2 இட்லி சாப்பிட்றோம்னா கூடுதலாக இன்னும் 2 இட்லி கூட நம்ம சேர்த்து சாப்பிடுவோம். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.